அனைத்து ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் கோவிந்தராஜின் அன்பு கலந்த வணக்கங்கள். பஞ்ச அங்கத்தில் உள்ள ஒரு அங்கமான திதியை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கக்கூடியது தேய்பிறை திதியில் பிறந்தவர்களுக்கான அவர்களுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய கோவில்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 15 திதிகள் இருக்கின்றன. வளர்பிறையில் 15, தேய்பிறையில் 15 என திதிகளை பிரித்து வைத்து சென்றுள்ளார்கள் நம்முடைய முன்னோர்களில். அந்த வரிசையில் பார்க்கும்போது இன்று தேய்பிறை திதிகளில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் சென்று வழிபட வேண்டிய கோவில்களை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது திதிகள் என்று எடுத்துக்கொண்டால் பிரதமை திதி, துதியை திதி, திருதியை திதி, சதுர்த்தி திதி, பஞ்சமி திதி, சஷ்டி திதி, சப்தமி திதி, அஷ்டமி திதி, நவமி திதி, தசமி திதி, ஏகாதசி திதி, துவாதசி திதி, திரியோதசி திதி, சதுர்தசி திதி, அமாவாசை திதி என்பவை தேய்பிறை திதிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிறந்தது தேய்பிறையில் பிறந்திருப்பீர்களானால் இந்த திதிகளில் ஏதாவது ஒரு திதியில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அப்படி பிறக்கும்பொழுது ஒவ்வொரு திதிக்கும் 2 ராசிகள் சூன்ய ராசிகளாக கூறப்படுகிறது. ஒரு சதுர்தசி திதிக்கு மாத்திரம் 4 ராசிகள் திதி சூன்ய ராசிகளாக குறிப்பிடப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு எந்த ராசி திதி சூன்ய ராசியாக வருகிறதோ அந்த ராசியினுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகும். உதாரணமாக உங்களுக்கு ஒரு 9ஆம் இடம் திதி சூன்ய ராசியாக வந்துவிட்டால் ஒரு நல்ல பேர் கிடைப்பது, புகழ் கிடைப்பது, தந்தையினுடைய சொத்து பத்துக்கள் கிடைப்பது, தந்தையினுடைய ஆதரவு கிடைப்பது போன்றவை உங்களுக்கு கிடைக்காமல் போகும். அல்லது உங்களுடைய ராசிக்கு 4வது ராசி திதி சூன்ய ராசியாக வந்துவிட்டால் தாயினுடைய அன்பு, அரவணைப்பு, பாசம், தாயின் மூலம் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காமல் போகும். அதற்கடுத்து 11ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் திதி சூன்ய ராசியாக வந்துவிட்டால் மூத்த சகோதரன், சகோதரிகள் போன்றவர்களுடைய அனுகூலங்களும் ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைப்பதில் சிரமங்கள் இருக்கும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதில் பிரச்சனைகள் இருக்கும். உங்களுடைய சேமிப்பு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் உங்களுக்கு சரியாக அமையாது. ஒருவேளை உங்களுடைய 6ஆம் இடம் திதி சூன்ய ராசியாக ஒரு பட்சத்தில் உங்களுக்கு வேலையில் பிரச்சனைகளும் வேலை இல்லாத தன்மையும் அமையக்கூடும். எனவே இந்த திதி சூன்ய தோஷத்தை விலக்கிக் கொள்வதற்கு நம்முடைய முன்னோர்கள் தேய்பிறையில் பிறந்தவர்களுக்கென்று ஒரு சில கோவில்களை குறிப்பிட்டு சென்றுள்ளார்கள். அந்த கோவில்களை இன்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். நீங்கள் பிறந்தது தேய்பிறை திதியாக இருக்கும் பட்சத்தில் இப்பொழுது குறிப்பிடுகின்ற கோவில்களுக்கு வளர்பிறை அதே திதி வரும் நாளில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் பிறந்த திதிக்கு எதிர் திதியில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி பார்க்கும்போது பிரதமை திதியில் பிறந்தவர்கள் குபேரனை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த குபேரனுடைய கோவில் எங்கு அமைந்திருக்கிறது என்று பார்த்தால் திருக்காட்டுப்பள்ளி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. திருக்காட்டுப்பள்ளியில் அக்னீஸ்வரர் என்ற கோவிலில் குபேரனுடைய அனுகிரகம் நிறைந்திருக்கிறது. எனவே பிரதமை திதியில் பிறந்தவர்கள் திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள குபேரனை சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அதற்கடுத்து தேய்பிறை துவிதியை திதியில் பிறந்தவர்கள் வாயு பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயு ஸ்தலங்கள் என்று குறிப்பிடப்படுவது காளஹஸ்தி. எனவே காளஹஸ்திக்கு சென்று இந்த வாயு பகவானை வழிபாடு செய்வது துவிதியை திதியில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய திதிசூன்ய தோஷத்தை விலக்கும் வழியாக அமையும். திருதியை திதியில் பிறந்தவர்களுக்கு அக்னி பகவான், அதாவது அக்னி சொரூபமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் அமைந்திருக்கக்கூடிய அண்ணாமலையாரை சென்று வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய திதிசூன்யம் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களை உருவாக்குவதற்கு வழிவகை செய்யும். அதற்கடுத்து சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள்
சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் கஞ்சனூர் என்ற இடத்தில் அமைந்துள்ள கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள், அதாவது தேய்பிறை பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் ஆலங்குடி குரு பகவானை சென்று வழிபாடு செய்ய வேண்டும். வளர்பிறை பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் ஆலங்குடியில் உள்ள குரு பகவானை சென்று வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய திதி சூன்யம் விலகும். அதற்கடுத்து சஷ்டி திதி, தேய்பிறை சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அதற்கடுத்து சப்தமி திதி, தேய்பிறை சப்தமி திதியில் பிறந்தவர்கள் திருக்கானூர் என்ற இடத்தில் அமைந்துள்ள கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். தேய்பிறை அஷ்டமி திதியில் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கத்தில் அமைந்திருக்கின்ற, அதாவது பெருமாள் படுத்து கொண்டிருக்கின்ற அந்த ஆதிசேஷனை வழிபாடு செய்ய வேண்டும். நவமி திதியில் பிறந்தவர்கள், அதாவது தேய்பிறை நவமி திதியில் பிறந்தவர்கள் ஸ்ரீவாஞ்சியத்தில் அமைந்துள்ள யமதர்மராஜனை சென்று வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய திதி சூன்யம் விலகும். அதற்கடுத்து தசமி திதி, தசமி திதியில் பிறந்தவர்கள் தென்குடி திட்டை என்ற இடத்தில், அதாவது இந்த இடம் பிரளய காலத்திலேயே அழியாமல் அப்படியே இருந்ததாக வரலாறுகள் கூறப்படுகிறது. அப்படி இருக்கின்ற இந்த தென்குடி திட்டைக்கு சென்று குரு பகவானை தரிசனம் செய்து வந்தால் உங்களுடைய திதி சூன்யம் விலகும். அதற்கடுத்து ஏகாதசி திதி, ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள், அதாவது தேய்பிறை ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய வேண்டும். அது எங்கு இருக்கின்ற மகாவிஷ்ணு என்று பார்த்தால் திருவெள்ளியங்குடி என்ற ஊரில் அமைந்துள்ள மகாவிஷ்ணுவை சென்று நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும். அதற்கடுத்து துவாதசி திதி, துவாதசி திதியில் பிறந்தவர்கள் சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். அது சனி பகவானுக்கு என்று குறிப்பிடப்பட்டுள்ள திருநள்ளாறு, அதாவது சனியினுடைய கோட்டை என்று கூட அந்த திருநள்ளாரை குறிப்பிடுவது உண்டு. அப்படிப்பட்ட திருநள்ளாருக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யும் பட்சத்தில் துவாதசி திதியில் பிறந்தவர்களுக்கு திதி சூன்ய விலகி உங்கள் வாழ்க்கை நல்ல அமைப்புக்கு மாறக்கூடிய அமைப்பு உருவாகும். அதற்கடுத்து திரியோதசி திதி, இந்த திரியோதசி திதியில் பிறந்தவர்கள் நந்தி தேவரை வழிபாடு செய்ய வேண்டும். அது எங்கு இருக்கின்ற நந்தி தேவர் என்று பார்த்தால் திருமழப்பாடி, லால்குடி, அதாவது திருச்சி அருகில் லால்குடி என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு அருகில் திருமழப்பாடி என்ற ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் இவர் சென்று வழிபாடு செய்யும் பட்சத்தில் இவர்களுக்கு இந்த திதி சூன்யம் விலகி நல்ல பலனை அமைக்கும். தேய்பிறை திரியோதசி திதியில் பிறந்தவர்கள் திருமழப்பாடி லால்குடி அருகில் அமைந்துள்ள நந்தி தேவர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. சதுர்தசி திதியில் பிறந்தவர்களுக்கு மகேஸ்வரர் கங்கை கொண்ட சோழபுரம், அதாவது கும்பகோணம் அருகில் இருக்கின்ற கங்கை கொண்ட சோழபுரம், ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அந்த கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு சென்று அங்கு இருக்கின்ற மகேஸ்வரன், உமா மகேஸ்வரனை வழிபாடு செய்யும் பட்சத்தில் சதுர்தசி திதியில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய திதி சூன்யம் விலகி அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் நல்ல முன்னேற்றம் அமையக்கூடியதாக அமையும். அதற்கடுத்து தேய்பிறை அமாவாசை திதியில் பிறந்தவர்களுக்கு பதஞ்சலி ஜீவசமாதி, அதாவது பதஞ்சலி முனிவரின் ஜீவசமாதி உள்ள இடத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்து வரும் பட்சத்தில் உங்களுடைய திதி சூன்யம் விலகி உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சுபிட்சமாக மாறும். இப்பொழுது நாம் பார்த்த தகவல், நீங்கள் பிறந்தது தேய்பிறை திதிகளாக இருந்தால் நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்டுள்ள இந்த கோவில்களுக்கு வளர்பிறை திதி வரும் நாளில் சென்று வழிபாடு செய்து வந்தால் இந்த திதி சூன்யம் விஷ ராசிகள், திதி சூன்ய ராசிகள் என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள். இதன் மூலம் உங்களுக்கு கெடு பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த கெடு பலன்கள் நடக்காமல் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாற வேண்டும் எனில் நீங்கள் அவசியம் சென்று இந்த திதி சூன்ய
நிவர்த்தியை செய்து கொண்டு வாழ்க்கையில் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.